சார் தற்போது வந்து இந்து முன்னணி சார்பாக வந்து முருக பக்தர்கள் வந்து மாநாடு நடைபெற இருக்குது. அதை வந்து அமைச்சர் சேகர் பாபு வந்து இது வந்து உண்மையான முருகர் பக்தர் மாநாடு இல்லை, நாங்கள் திருச்செந்தூரில் நடத்த போகிறது தான் உண்மையான முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூரில் திமுக முருக பக்தர் மாநாடு நடக்கிறது நான் வரவேற்கிறேன். எங்கள் மாநாட்டிலே திமுகவும் கலந்துக்கணும் தான் சொல்கிறோம். இந்த மாநாடு எந்த அரசியல் கட்சி சார்பாக நடத்துகிற மாநாடு இல்லை. சேகர் பாபு எல்லாம் தப்பாக பேசுவார், தப்பாக புரிஞ்சுக்கிறார். அவருக்கு அல்லேலுயா தெரிஞ்ச அளவுக்கு அரோகரா தெரியாது. அதுதான் அவருக்கு பிரச்சனை. நாங்கள் எல்லார் வீட்லையும் போய் கூப்பிட்றோம். இந்த தேவகோட்டையில் எல்லார் வீட்டுக்கும் போய் தான் கூப்பிட்றோம். அவர் திமுக காரரா அண்ணா திமுக காரரான்றது எங்களுக்கு தெரியாது. அவர் காங்கிரஸாக இருக்கலாம். ஆனால் முருக பக்தர் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். ரொம்ப சிம்பிளுங்க. பிறக்கும் போதே அவன் திமுகவா? பிறக்கும் போதே அண்ணா திமுகவா? பிறக்கும் போது இந்து தானே. நீ முதல்ல இந்து அப்புறம் நீ திமுக இருடான்னு சொல்ல. நீ முதல்ல இந்து அப்புறம் அண்ணா திமுக இரு. நீ முதல்ல பிஜேபி இல்லை, முதல்ல நான் இந்து தான், அதுக்கப்புறம் தான் நான் பிஜேபி. பிஜேபின்ற அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கலாம், இந்துன்ற அடையாளம் மாறாதுல்ல. அதனால எல்லா இந்துக்களும் வரணுன்றோம், எல்லா தமிழ் உணர்வாளர்களும் வரணுன்றோம். முருகன் தமிழ் கடவுள், தமிழை கொண்டாடுகிற எல்லோருமே முருகனை கொண்டாடுவாங்க. அதனால எல்லாரும் வாங்கன்றோம். சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில். 5 லட்சம் பேர் கூடுறாங்க. யாருக்கும் 5 பைசா பழம் தராம, குவார்டர் கோழி பிரியாணிலாம் தராம, 200 ரூபா உடன்பிறப்பு ஊபீஸ்க்கெல்லாம் கொடுக்காம 5 லட்சம் பேரை திரட்ட முடியுது. முருகன் திரட்டுறாருன்னா பயந்து போறான். இது ஏதோ நமக்கு எதிரானதுன்னு நினைக்கிறான். அரண்டவை கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயத்தான் தெரியும். அதனால முருக பக்தர்கள் மாநாடு பற்றி திமுக அச்சப்பட வேண்டாம். நீதிமன்றமே அனுமதி கொடுக்கணும்னு வேற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக நடக்கும். 5 லட்சம் பேர் கந்தசஷ்டி சொல்ல போகிறோம். அதேமாதிரி கின்னஸ் ரெக்கார்டு 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு பாடலை, கந்தசஷ்டி பாடலை பாடுவது என்பது கின்னஸ் ரெக்கார்டு, லிம்கா ரெக்கார்டு. இந்த மாதிரி நிறைய நடக்க இருக்கு. யோகி ஆதித்யநாத் வராரு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர், ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வராரு. அதனால பிரம்மாண்டமாக நடக்கும். சேகர்பாபு வருத்தப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். முடிஞ்சா நீங்களும் வாங்க, சேகர்பாபுவே அழைக்கிறோம் நாங்கள்.